அனைவருக்கும் வணக்கம். லிபி எழுத்து சித்திரங்களும் மொழியும். மொழி என்பது ஒரு மனிதன் வேறொரு மனிதரோடு கருத்து பரிமாறிக்கின்ற ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் மொழி. தான் என்ன சிந்தித்தேன், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தனது கருத்து என்ன என்று எதிரில் இருப்பவர் மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்கு, அதை தடையில்லாமல் அவருக்கு கடத்துவதற்கு மொழி உதவுகிறது. அதேபோல் எழுத்து என்பது ஒரு மொழியுடைய ஒளி வடிவத்தை வரி வடிவமாக குறிக்கும் ஒரு குறியீடுகளின் ஒரு தொகுப்பு. வாய்வழி மொழியால் மட்டும் பதிவு செய்யப்பட்ட சில பதிவுகள், வரலாறுகள் ஒருவரிடமிருந்து வேறு ஒருவருக்கு வாய்மொழியாக கடத்தப்படும் பொழுது அது நிறைய திரிவுகளோடும் நிறைய பொய் கலப்புகளோடும் பேசுபவரின் கற்பனைகளோடும் இட்டுக்கட்டலோடும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எழுத்து, அதாவது லிபி என்பது ஒரு முறை பதிவு செய்யப்படும் பொழுது அதை மிக சரியாக எல்லோருக்கும் ஒரே போல அதை அப்படியே காட்டுகிறது. எத்தனை காலமானாலும் அதன் உண்மையை அப்படியே சொல்கிறது. ஒரு வரலாறு வாய் வழியாக கடத்தப்படும் பொழுது அது அதிகமான திரிவுகளையும் உருமாற்றங்களையும் கொண்டிருக்கிறது. அதே பதிவு லிபி வடிவமாக இருக்கும் பொழுது பல காலத்திற்கும் உண்மையை சுமந்து நிற்கிறது. உதாரணமாக கல்வெட்டுக்கள், புத்தகங்கள், எழுத்துப்பூர்வ ஆவணங்கள். லிபி. நாம் இப்போது இங்கு மொழியின் வரி வடிவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது லிபி. ஒரு லிபி என்பது சித்திரத்தின், அதாவது ஓவியத்தின் அடிப்படை கூறு. நான் ஒரு ஓவியனாக வரைந்து வந்த காலகட்டத்தில் எனது ஊரான சிவகாசி பக்கம் நிறைய ஓவியர்கள் உண்டு. பிரிண்டிங் தொழில் மற்றும் வணிகம் சார்ந்த நிறைய ஓவியர்கள் அங்கு இருப்பார்கள். அதே நேரத்தில் ஓவியர்களை படம் எழுதுபவர்கள் என்றும் சிலர் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நேரங்களில் எழுத்து வரைபவர்கள் என்றும் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக எழுத்து என்பது ஒரு ஓவியத்தின் அடிப்படை கூறுதான் என்பது இந்த நூற்றாண்டு வரை எல்லா சாமானிய மனிதர்களின் நினைவில் இருக்கும் அழிக்கப்பட முடியாத ஒரு உண்மை. துவக்க காலகட்டத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் ஒரு பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்று அழைக்கிறார்கள். எல்லா எழுத்துக்களும் இப்போது நாம் எழுதும் வடிவத்தில் எழுதப்படவில்லை. பல ஆயிரம் வருடங்களாக இந்த தமிழ் எழுத்துக்கள் காலத்திற்கேற்ப ஏற்றத்தக்க உருமாற்றங்களை அடைந்து இந்த இடத்தை வந்தடைந்திருக்கிறது. அது தன்னை வெவ்வேறு வடிவமாக மாற்றிக்கொண்டே புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. இப்போது இருக்கும் வடிவம் பெரும்பாலும் அச்சுக்கலை தோன்றிய பிறகே நம்மிடம் வந்திருக்கிறது. காலப்போக்கில் இந்த வடிவமும் மாறலாம். ஏன் இங்கு புழக்கத்தில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும் பொழுது நான் ஏன் புதிதாக ஒரு லிபியை வரி வடிவத்தை உருவாக்க வேண்டும்? எனது லேப்டாப்பில் கிட்டத்தட்ட 50 தமிழ் ஃபாண்டுகள் இருக்கிறது. நான் ஏதோ ஒன்றை வடிவமைக்கும் பொழுது அல்லது எழுதும் பொழுது இந்த 50இல் ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். வடிவமைப்பில் ஒரு சொல்லை அல்லது வார்த்தையை அல்லது ஒரு பெயரை பயன்படுத்த இதிலிருந்து ஒன்றைத்தான் நான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம். அதாவது 50 ஃபாண்டுக்குள் மட்டுமே நான் வேலை செய்யக்கூடிய மனிதனாக தள்ளப்படுகிறேன். ஏற்கனவே இருப்பதில் ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து கொள்ள மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் இதில் தனித்தன்மை எதுவும் இல்லை. ஆதலால் எனக்கு புதிதாக 51வது ஒரு ஃபாண்டு தேவைப்படுகிறது. அடுத்த முறை அது 52ஆக தேவைப்படலாம். ஏனெனில் கலைஞன் என்பவன் திருப்தியற்றவன், புதிதாக உருவாக்கி கொண்டே செல்பவன். இது ஒரு தொடர் ஓட்டம். நான் இந்த புதியதாக 4ஐ உருவாக்கினால் இன்னொருவர் 5, 6ஐ உருவாக்குவார். ஒரு சுற்றுப்பாதையில் மட்டும் சுழலாமல் இப்படி புதிதாக ஒன்றை முயற்சிப்பது அதன் வளர்ச்சி. ஃபாண்ட் வெளித்தோற்றத்திற்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாம் வேறு வேறு கோடுகள், அதன் சுளிப்புகள் வேறு, அதன் வளைவுகள் வேறு. ஆனால் அதே மொழிதான். அந்த நோக்கமும் வடிவமும் சிதைந்து விடாமல் அதே நேரத்தில் கலை உணர்வோடும் கலைத்தன்மையோடும் அதை வரைய எழுத முயற்சிக்கிறேன். அதை புத்தக அட்டை வடிவமைப்பிலும் முயற்சிக்கிறேன்.
பாறை ஓவியங்களை தேடி நான் போகையில் அதில் இருப்பவற்றை, அந்த சொல்லாடலை பாறை மொழி என்றுதான் அந்த பகுதி மக்கள் இன்னமும் சொல்கிறார்கள். அவர்கள் வெறும் சாமானிய மக்கள்தான். பாறை ஓவியங்களில் உள்ள சித்திரங்களை பார்க்கும் பொழுது அதை பார்ப்பவிடம் சித்திரங்கள் மறைந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் செய்கிறது. சித்திர வடிவம் மறைந்து பார்ப்பவருக்கு ஒரு விஷயத்தை கடத்துவதாகவே அறிகிறது. மொழியும் அதே வேலையைத்தான் செய்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுதும் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள அந்த மொழி தெரிந்தால் மட்டுமே அதை கேட்பவர்களின் அறிவுக்குள் புகுத்தி அதை முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள். மேலும் பாறை ஓவியங்களை நான் தேடி செல்லும் பொழுது கல்வெட்டு எழுத்துக்களை காண நேருகிறது. அதன் தொடர்ச்சியாக பழங்கால கோயில்களில் உள்ள கல்வெட்டு எழுத்துக்களின் வரி வடிவத்தையும் அதன் அமைப்பையும் உள்வாங்கிக் கொண்டு அதை முகப்பு அட்டை வடிவத்திற்கு ஏற்றமாறு கல்வெட்டு எழுத்துக்களின் வடிவங்களை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் ஏன் அட்டை வடிவமைப்பில் ஒரு லிபியை கண்டடைகிறேன்? ஒரு புத்தக முகப்பு அட்டை உருவாக்குவதற்கு முன்பே அந்த புத்தக அட்டையில் வரைய வேண்டிய ஓவியத்தை அல்லது அதில் பொருந்தும் சரியான புகைப்படத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவே அதில் உள்ளிருக்கும் கதையின் சாரத்தை புரிந்து கொண்டு அந்த சாரத்தோடு அதன் ஒத்திசைவோடு இருக்கும் அதில் பொருத்தமான சரியான லிபியை உருவாக்கி விடுகிறேன். அதன் பின் அதில் பொருத்தப்படும் ஓவியமோ புகைப்படமோ அந்த லிபியோடு ஒத்துப்போகிறதா என்று சரிபார்க்கிறேன். அதன் பின் அந்த முகப்பு அட்டையில் எந்த இடத்தில் லிபியை பொருத்த வேண்டும் என்பது யோசிக்க துவங்குகிறேன். உதாரணத்திற்கு சூழ். இந்த லிபியில் இருந்து நீர் சொட்டும் வடிவமும் அமைப்பில் எழுதப்பட்டிருக்கும். அதற்கென வரையப்பட்ட அந்த ஓவியத்தில் ஒரு பறவை, ஒரு மனிதன், மீன், ஏன் மண்ணில் வழிபடுகின்ற தெய்வம், சிறு தெய்வம் ஒன்று தண்ணீருக்காக வாயை பிளந்து கொண்டே இருக்கும். அந்த லிபியை அந்த நாவலின் சாரத்தோடு தொடர்புபடுத்தி உருவாக்கினேன். இந்த கதை நிகழும் கரிசல் பூமியும் அதன் ஜீவராசிகளையும் இப்படித்தான் வறண்டு எப்போதும் மழையை நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள். தண்ணீர் வடியும்படியாக இந்த லிபியை எந்த இடத்தில் சரியாக பொருத்த வேண்டும் என்பது நிச்சயமாக தெரியும். கீழே உள்ள ஓவியத்தில் ஒரு பறவை, ஒரு மனிதன், ஒரு மீன் அந்த மண்ணில் வழிபடுகின்ற சிறு தெய்வம் அந்த தண்ணீருக்காக வாழை பழந்து கொண்டு நிற்கின்றது. அதை மேலும் அந்த அட்டையை மெருகூட்டுவதாக நான் கருதுகிறேன். அதேபோல் சிங்காரத்தின் புயலிலே ஒரு தோணி, இந்த புத்தகத்திற்கான ஓவியத்தை உருவாக்கும் பொழுது புயலிலே அலைக்கழியும் ஒரு தோணியை அதுபோன்று சீரற்று ஒரே வரிசையில் இல்லாமல் அலைக்கழியும் எழுத்து வடிவத்தை உருவாக்கினேன். உள்ளிருக்கும் எழுத்தின் தன்மை மட்டுமல்லாது அதன் தலைப்புகளுக்கும் அது எழுதப்பட்ட காலத்திற்கும் அதன் லிபி நிச்சயமாக பொருந்த வேண்டும். சங்க இலக்கியத்தின் 8 தொகை நூல்களுக்கு ஒன்றான குறுந்தொகை அட்டை வடிவமைப்பு மேற்கொண்ட போது அந்த காலத்திற்கு ஏற்றவாறு சோழர் கால கல்வெட்டு எழுத்துக்களை எடுத்து பயன்படுத்தினேன். இதன் நோக்கம் நமக்கு பலகாலம் முந்திய நூல் என்பதை நினைவூட்டுவதுதான். இப்போது இருக்கும் கணிப்பொறியில் உள்ள ஃபாண்டுகளால் அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று நம்புகிறேன். இப்படியாக ஒரு லிபியை கேரக்டரை புத்தகத்தில் பார்க்கிறேன். அதுவும் ஒரு கதையாடலை வைத்து கொண்டிருக்கிறது. முதல் பக்கத்தில் இருந்து அதுவும் ஒரு கதையாடலை நிகழ்த்துகிறது. உள் பக்கமிருந்து ஆரம்பிக்காமல் புத்தகத்தின் முகப்பு அட்டையிலிருந்தே அதில் இருக்கும் லிபியின் ஓவிய கோடுகளிலிருந்தே அந்த நூலை வாசிக்க துவங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இப்போது லிபியை வரையும் போது முதலில் கைகளால் காகிதத்தில் வரைந்து அதை ஸ்கேன் செய்து அதை கணினிக்கு மாற்றி அதற்கு நிறம், வடிவம், டெக்ஸ்சர், லிபிகளை சரியான இடத்தில் பொருத்துதல் என எல்லாம் சேர்ந்து பார்ப்பவருக்கு அந்த கதையை, நாவலை படிக்க மேலும் ஒரு படி தூண்டுகிறது. இப்படியாக ஒரு லிபியை உருவாக்கம் என்பது பல முறைகள் காகிதத்தில் எழுதி பார்த்த பின் இது சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து அதை தேர்வு செய்து அதற்கு நிறம் கூட்டி அதற்கு டெக்ஸ்சர் உருவாக்கி இறுதியில் வாசிக்க முடிந்ததாக இருக்கிறதா என்ற சரிபார்த்து தமிழில் தனித்தன்மையும் கெடாமல் அது சரியான இடத்தில் பொருத்துகிறேன். ஒரு லிபியை வேறு ஒரு மொழியின் எழுத்து வடிவத்தில்
அடிப்படை பண்புகளை, இயல்புகளை, அந்த கோடுகளின் தன்மையை உள்வாங்கி அந்த மொழியின் கட்டமைப்பு சாரத்தை வைத்துக்கொண்டு கதைகளுக்கு ஏற்றாற்போல் தமிழில் லிபியை உருவாக்கி முனைகிறேன். இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு ஒரு ஓநாயோட கதையை அடலோடு சொல்லுகின்ற கதை இது. அதனால் அதில் வர அந்த வந்து ஒரு ஓநாயோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி உருவாக்குனது. இது கோணங்கண்ணனோட தாவோட நாவலுக்கு உருவாக்கப்பட்டது. இந்த நாவல் இந்த லிபி வந்து ஒரு சேவல் உருவத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து நிறையா தாக்களை நான் உருவாக்கி கொடுத்தேன். ஒரு பாம்பு மாதிரி அதிலிருந்து உள்ள சென்ஸை எடுத்துகிட்டு உருவாக்குனது அவருக்கு எதுவும் திருப்தி இல்லை. அப்புறம் அத்தனை தாவையும் உருவாக்கி கட்டும்போது அவருக்கு இந்த தான் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ஒரு சேவலையை ஒரு பறவையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த நாவலில் எடுக்கிறதுனால அதனுடைய அடிப்படையிலே கேட்டிருந்தார். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவையை ஞாபகப்படுத்துறது. அது பறவை சம்பந்தப்பட்ட ஒரு கவிதைக்கான ஒரு புக்கு. அதனால் அந்த பறவையை வந்து ஈத்துக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருப்பேன். இது மண்பாரம். ஒரு குடும்பத்தில் பாரம் தாங்காமல் அந்த லிபியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உருவாக்கியிருக்கிறேன். ஒரு லிபி மேலே ஒரு எழுத்து இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்கிறேன். இது அழகிரிசாமி ஐயாவோட அன்பளிப்பு. அவர் ஏற்கனவே சாகித்ய அகாடமி வாங்கினவர். அப்போ வந்து அவருடைய சன்னு சாரங்கன்னு சொல்லும்போது அந்த ஷீல்டோட அமைப்பை வச்சு அந்த ஃபாண்டை உருவாக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்காக பண்ணாது. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு ஒரு ரேக் மாடல் இருக்கும். அதில் வந்து ஒரு யானை இருக்கும், ஒரு மீன் இருக்குது, பறவை இருக்குது. அதே மாதிரி அதே சென்ஸில் அந்த ரேக்குக்கு உள்ளே இருக்கிற மாதிரியே அது ரேக்குக்குள்ளே அது ஒரு மெட்டீரியல் மாதிரியே இருக்குங்கிறக்க அந்த ஃபாண்டை க்ரியேட் பண்ணது. இது சங்காயம் வந்து ஒரு தூண்டிலில் அகப்படாத ஒரு மீன். அந்த மீனோட வடிவத்தை வச்சு அது பண்ணியிருக்குது. இது 7ஆம் நூற்றாண்டு குதிரைகள். கவிஞர் நரனோட ஸ்கிரிப்டில் இருந்து எடுத்து ஒரு கால் வந்து ஒரு குதிரையை வந்து அழுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறேன். அந்த குதிரைக்கான ஃபார்ம்லேயே வந்து அந்த தலைப்பை உருவாக்கியிருக்கேன். பிடிமண் நம்ம எங்கள் ஊர்லலாம் வந்து ரொம்ப வேல்யூபிளானது. அதை எடுத்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக திருநீர் பூசுவாங்க. அதுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக பிடிமண்ணில் இருக்கிற இன்னை வந்து 5 சுழியாக பயன்படுத்தியிருக்கிறேன். பியானோ. இது கீபோர்டை மையப்படுத்தி பண்ண லிபி. இது நன்மாறன் கோட்டை கதை. இது வந்து ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஏற்றத்தாழ்வு, அந்த சாதியின் அடிப்படையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து கிளாஸ் ரூமில் வந்து நடத்துறதுனால அந்த ஃபேமிலியை வந்து கீழே ஃப்ளோரில் போட்டு அந்த போர்டில் எழுதுகிற மாதிரியே அதுக்கான அந்த பர்ஸ்பெக்டிவோட போட்டிருப்பேன். அந்த கிரியான்ற லோகோவையும் பார்த்திங்கன்னா சுவரில் எழுதுன மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நிழல்லையே வந்து ஆத்தரோட நேமும். இது வந்து இமயத்தோட இந்த லிபிக்கு ஏற்ற மாதிரி அடையாளத்தை வந்து அழிச்சுக்கிறன்றதுனால அழைத்துக்கொள்ளும் கலைஞன்றதுனால அந்த இமயத்தோட ஸ்கிரிப்டை எடுத்து அதில் வந்து அந்த போர்ட்ரேட்டை உருவாக்கி அது வந்து அந்த அடையாளத்தை அழிச்சிக்கிற மாதிரி அந்த லிபியை வந்து பண்ணியிருப்பேன். இந்த கூலித்தமிழ்ன்றது வந்து நான் கிரியா ராமகிருஷ்ணன்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் பல அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்குது. அவர் வந்து வேறு ஒரு மொழியின் வடிவத்தை வச்சுக்கிட்டு வேறு ஒரு மொழியோட வடிவத்தையும் அமைப்பையும் வச்சுக்கிட்டு உருவாக்க சொல்லுவார். இந்த சைடில் இருக்க இந்த பிக்சர் வந்து கொழும்பில் இருக்கிற ஒரு மென்ஸ் கார்மெண்ட்ஸோட பிக்சர். இந்த ஸ்டைலில் வந்து எனக்கு வந்து கூலித்தமிழ் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த ஃபாண்டை அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினேன். அதுக்கேற்ற மாதிரி உள்ள நெளிவு சுழிகள் எல்லாமே தமிழில் வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி உருவாக்குறது. இது ருபாயத்து, ஒமர் கயாமோட ருபாயத்து ரொம்ப முக்கியமான நாவல். இது வந்து அரபிய எழுத்துக்களை மையப்படுத்தி தமிழில் வாசிக்க தகுந்த மாதிரி பண்ணது. இதுவும் அரபிய எழுத்துக்களை மையப்படுத்தி பண்ணது தான்.
இதுவும் அரபிய எழுத்துக்கு தான். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் லேண்ட்ஸ்கேப்பை பண்ண ஒரு அட்டை வடிவமை பண்ண ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கோணையண்ணனுக்கு அப்போது வந்து பண்ண வந்து ஜாப்பனீஸோட ஸ்கிரிப்டிலேருந்து எடுத்து பண்ணது இது. அதை தமிழில் உருவாக்கம் பண்ணது இது. அந்த லிபிய அதிலிருந்து உருவாக்குனது தான் இது. குட்டியலவரசன் வந்து அர்மேனியாவுடைய லாங்குவேஜிலிருந்து எடுத்த அதனுடைய ஃபாண்டின் வடிவத்தை வச்சுக்கிட்டு அதனுடைய அமைப்பை வச்சுக்கிட்டு நான் பண்ணது. இது வட்டெழுத்தில் இருந்து எடுத்த இந்த தமிழ் வந்து வட்டெழுத்துலேருந்து எடுத்தது. இந்த சமஸ்கிருதம்ன்றது வந்து சான்ஸ்கிரிட்டோட அதனுடைய அடிப்படையிலிருந்து எடுத்த அந்த ஸ்கிரிப்ட் அது. இது மலையாள வரி வடிவங்களை வச்சு அதனுடைய பேஸ்லேயே வந்து தமிழை வாசிக்கிற மாதிரி பண்ண. இதுவும் மலையாளத்திலேருந்து எடுத்த லிபி தான். இது 17th செஞ்சுரியில் இருக்கிற அந்த இங்கிலீஷில் வந்து ரன்னிங் ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை வந்து அப்படியே தமிழில் உருவாக்கம் பண்ணது. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நெட்டிலேருந்து தான் எடுத்தது. 1715 வந்து கிறிஸ்துவ பாதிரியார்களால் வந்து முதல்ல பிரிண்டான தமிழில் முதல்ல பிரிண்டான மேனுவல் ஸ்கிரிப்டுக்கான ஒரு ஃபாண்ட் இது. அதை அடிப்படையில் வச்சு தான் அந்த மெச்சி உனையை உருவாக்கியிருக்கேன். இது மிசோரமோட ஸ்கிரிப்டில் இருந்து எடுத்து பண்ண ஒர்க்கு. பொதுவாக வந்து நான் வந்து சோழர்கால கல்வெட்டு எழுத்துக்களுடைய அடிப்படையில் இருந்தும் 14ஆம் நூற்றாண்டில் இருக்கிற விஜயநகர பேரரசோட கல்வெட்டுகள் இருந்தால் முக்கியமான ஆதாரங்களெல்லாம் எடுத்துரு. இது வந்து வட்டெழுத்தில் இருக்கிற ஒரு மேனுவல் ஸ்கிரிப்ட்லேருந்து எடுத்தது. நன்றி சார்.